ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ராட் ஈடுன்னு எப்படி எல்லாம் பேசிட்டா அவள. நீ ஏன் கத்துன நான் உன்னை கேள்வி கேட்டா, நான் ஏன் கத்துனன்னு நீ என்ன திருப்பி கேள்வி கேக்குற. நிக்கிறட இவ யார்கிட்ட பேசிட்டு இருந்தா தெரியுமா? அந்த ஃப்ராடுக்கார பையன் வளையல் திருட அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா. அதான் அவகிட்ட இருந்து போனை வாங்கி 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கலான்னு அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா, அவன் குரலை மாத்தி அருண் இல்ல அவன் அம்மான்னு என்கிட்டயே நாடகம் ஆடுறான். இப்ப கூட போன்ல இருந்துகிட்டு நம்ம பேசுறது எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப நான் அவனை கேக்குற கேள்வியில இதுக்கப்புறம் இவ போன் பண்ணா அவன் எடுக்கவே கூடாது. ஐயோ, இன்னும் ஓயலையா? இந்நேரம் அம்மாக்கு இங்க பேசினதெல்லாம் கேட்டிருக்குமே. ஹலோ. அப்படி வாடா வழுக்கி. இவ்ளோ நேரம் பொம்பளை குரல்ல மாத்தி பேசி வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சது உன் குரலையே பேச வந்துட்டியா? அருண் அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கிட்டான் போல இருக்கே. ஐயோ இல்ல, இப்போ வரைக்கும் பேசினது எங்க அம்மா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். எப்படிரா சமாளிக்கிறது? நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் தீரலையாத்த? அடிச்சி ஒத்த கித்தனை அடிச்சு பல்லர்கள் எல்லாம் கட்டிட்டு. யாருக்கு யார் அத்த மனசு மாறிட்டனா? ஏய், இந்த ஜென்மத்துல அந்த நினைப்பெல்லாம் உன் மனசுல வச்சுக்காத. என் குடும்பத்தையே ஏமாத்தி என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சிருக்க நான் மனசு மாறுவன் வேற நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பார், இன்னொரு தடவை நீ இவகிட்ட போன்ல கீன்ல பேசிட்டு இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நேர்ல தேடி வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வைடா போன. என்ன திட்டுறாங்க? ஃப்ராடு ஃப்ராடு. ஆரம்பத்துல இருந்து நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஏய், இன்னொரு தடவை உன் கையில போன கீன பார்த்தா கையோ அப்படியே உடைச்சிருவேன். போன பண்ற நீ போன. உங்களுக்கு தான் சொல்றேன், அவ கையில போனை மட்டும் குடுத்தீங்க தொலைச்சிருவேன் உங்களை. போன் உங்களுக்கு எல்லாம். இங்க பார், உனக்கு தான் நான் முதல்ல சொல்லிருக்கணும். எனக்கு தப்புன்னு படுறதெல்லாம் உனக்கு சரின்னு படும். நீ பாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு அவளை அவன் கூட சேர்த்து வைக்க பார்த்த, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பெத்த தாயும் கூட பார்க்க மாட்டேன். வந்து சேர்ந்துருக்கு பாரு. என்ன பெத்ததும் சரியில்லை, நான் பெத்ததுங்களும் சரியில்லை. எல்லாம் முன்னால தாண்டி போட்டு. பாத்தியா ரோகிணி, இங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ஆண்டி எப்படி கத்திட்டு போறாங்க? நீ போனை கேட்டப்போ நான் கொடுத்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான். இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நீ அருண் கிட்ட இப்போதைக்கு பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏண்டி, இது மாலதிக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியலையே. அம்மாக்கு யதார்த்தமா கால் பண்ணி பேசுற மாதிரி பேசினா தெரிஞ்சிரும். முதல்ல அதை செய். கொஞ்ச நேரம் போனை வச்சுட்டு போனதுக்குள்ள என்னென்னலாம் நடந்துருச்சு. ரோகிணி கிட்ட இருந்து கழட்டு அந்த வளையலும் போய் பிரச்சனையும் பெருசாயிடுச்சு. நாம நினைச்ச மாதிரியே ரோகிணியை போன் பண்ண விடாம அங்க அத்தை தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதான் அவ ரோகிணி போன்ல இருந்து பேசியிருக்க. ஆக மொத்தம் திரும்பவும் ரோகிணி பேங்க் தான் நம்மளை காப்பாத்தும் போல இருக்கு. அவகிட்ட பேசி ஏதாவது தேத்தலாம்னா இப்ப அவ போனை சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதோட 300 கோடி ரூபாய் சொத்தும் நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும்னா ரோகிணிய நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி, ரோகிணியை போய் நேர்ல பாத்திர வேண்டியதுதான். பகல்ல போனா அந்த சேட்டு வேற பார்த்து தொலைச்சிருவான். அதோட ரோகிணி வீட்டுல அத்தை கதிர்னு எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மட்டும் மாட்டணும், அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ரோகிணியை பார்த்தே ஆகணும். அத்தை வேற இப்பதான் போன்ல கிழின்னு கிழிச்சிருக்காங்க. யார் கண்ணிலையும் படாம போய் ரோகிணியை மீட் பண்ணோம்னா நைட்டு தான் சரியா இருக்கும். ஓகே,
இன்னைக்கு நைட்டு புறப்பட வேண்டியதுதான். ஆஹா, நம்ம ரோகிணி தான் அத்தைக்கு தெரியாம வேற யாரோட நம்பர்ல இருந்து வரா போல இருக்கு. ஹலோ ரோகி. ஏய், ரோகி இல்ல, விரோதி. எங்கேயோ கேட்ட குரல். டேய் பிராடு அருணு, பெரிய எடுத்து மாப்பிள்ள, கோடி கோடியா பணம் வரப்போகுதுன்னு என்கிட்ட பொய்ய சொல்லி பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்த பார்த்துட்டு நான் தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ எனக்கு மாட்டு ஊசியை போட சொல்லி நரசுகிட்ட சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு இல்ல. இப்போ வரைக்கும் நான் குப்பரை தாண்டா படுக்கிறேன். உன்னைய கெட்ட வார்த்தை திட்டதுக்காகவே எழுதி வச்சுக்கிறேன்டா. இன்னும் முடியலையா? பாவி சேட்டு எங்கேயோ கொழாடியில பொம்பளைங்க திட்டுறத கேட்டு வந்து இந்த வாங்குறானே. இவனோட பேக்க பஞ்சர் ஆக்கணத்துக்கு பதிலா வாய பஞ்சர் ஆக்கி இருக்கணும். காசு கொடுக்க திட்டு வேண்டாம். ஹலோ ஹலோ, டே பிராடு அருணு, எனக்கிட்ட வேலை காட்டுறியா? டேய், இவளை திட்டுறதுக்கு எனக்கிட்ட ஒரு வார்த்தையோட பேசாம இருக்கியா? எனக்கு தெரியும்டா பிராடு கட்ட போல, எனக்கிட்ட லைன் தான் இருக்குன்னு. என் நம்பர்ல போட்டு எடுக்கலைன்னு வேற நம்பர்ல போட்டா போன கொண்டு போய் பேன் காத்துல வச்சு காதை செவிடாக்குறியா? டேய் சேட்டு, கொஞ்ச நேரத்துல வைலண்ட் ஆயிரும். நம்ம கிட்ட தான் அந்த ஆப் இருக்குல்ல, அத போட்டா சேட்டு காது கிழிஞ்சிடும். நீ வயலண்டா மாறுறியா இல்ல சைலண்டா மாறுறியான்னு பாக்குற. டேய், என்னடா மறுபடியும் சைலண்ட் ஆயிட்ட? உனக்கிட்ட இருந்து பணம் வாங்காம இந்த சேட்டு போகாது. இப்ப பாரு. சேட்டு செத்தாண்டா.